எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களோ? எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணுங்க, செய்யணுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நாங்கள் வந்து வான்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு சின்னத்தா வீட்டுக்கு ஒரு சின்னம்மா வீட்டு. சின்னம்மாண்டா ராமநாதத்துக்காரவு தான் சின்னம்மான்னு சொல்கிறது. அவங்க வந்து காலம்மா. இப்போ நாங்கள் வந்து சின்னம்மான்னு சொல்லுவோம். அதனால சின்னம்மா அம்மாப்பிள்ள வீட்டில் இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் வான்கோழி பிரியாணி. சமைச்சு நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். அதை நல்லா கரெக்டாக நீங்கள் ரெடியாக பார்க்கணும். சரி வாங்க போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஊற்றியாச்சு. அடுத்து பட்டை கிராமம் போடுவாங்க. பாருங்க சென்றாயன் கோயில். அந்த கோயில் மதரசா முன்னால பின்னால வந்து சென்றாயன் கோயில். ரெண்டு பேருமே அடுப்பு நாங்கள் வந்து சமைக்கிற நடுங்க என்ன காஞ்சிருச்சு. இப்போ 10 ஏலக்காய் போட்டாச்சு. கொஞ்சம் போடுங்க, அள்ளி போடு எல்லாத்தையும். பட்டை போடுங்க. பட்டையும் ஒரு 10 பட்டை. கிராம்பு ஒரு 10 கிராம்பு. இந்த பூ 2, ஜாதிபத்திரி பூ அது 1, கல்பாசி மராத்தி 1 போடுறோம். எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ எண்ணெயில் நல்லா காயுது. இப்போ 2 கிலோ கிட்ட பிரியாணி செய்ய போகிறோம். வான்கோழி பிரியாணி. பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அது போடுறோம். முக்கால் கிலோ வெங்காயம், 1/2 கிலோ வெங்காயம் நறுக்குனது போட்டிருக்கோம். 1/4 கிலோ வெங்காயம் அரைச்சது போட்டிருக்கோம். சீரக சம்பா அரிசியில் செய்கிறோம், அதனால வெங்காயம் வந்து அரைச்சி தான் சேர்ப்பாங்க. அரைச்ச வெங்காயம். நாங்கள் சென்னையை விட்டு கடந்து வந்ததுனால இந்த பிரியாணிக்கு வந்து பேரே வேற மாதிரி இருக்கும். இது வந்து திண்டுக்கல், இது வந்து வத்தலை கொண்டு இந்த ஏரியாவை சேர்ந்தது. எல்லாம் மொத்தம் வந்து ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லுவாங்க. நல்லா இது வந்து வான்கோழி பிரியாணியாக மாறிடுச்சு. நாங்கள் செய்கிறது வான்கோழி போட்டு செய்கிறோம். பார்த்துக்கோங்க. நல்லா எல்லாரும் வான்கோழி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதனால தான் வான்கோழி பிரியாணி செய்கிறோம். உங்க பிரியாணி கடை வச்சுருக்காங்க, ஆம்பூர் பிரியாணி கடை. அவங்களுக்கு வந்து நாங்கள் வான்கோழி பிரியாணி செஞ்சு காட்டுறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல, நம்ம ஸ்டைலில் பாருங்கள் செஞ்சு காட்டுறோம். அவங்க சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வரமாட்டாங்க வீடியோவில். அதனால் நாங்கள் வீடியோவில் வந்து காட்டுறோம். அவங்களுக்கு வந்து சாப்பிட சொல்லி தின்னு காட்டுவோம். மாமி, நீங்கள் வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன். எப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னால் சாப்பிட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. வருஷமாயிடுச்சு. யாரோ செஞ்சதை கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதை உங்களெல்லாம் எங்க வீட்டுல செஞ்சேன். நான் வளர்த்தது அங்கே தேவட்டையில செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தேன். உஸ்மான் வந்து இது மசக்கையினால நான் வாந்தி எடுத்துட்டு திங்கல. எல்லாரும் சாப்பிட்டா. இப்பதான் எனக்கு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு தேவட்டையில. அதுக்கு மாசம் சாப்பிடவே இல்லை. அதுக்கெல்லாம் இந்த இவ்வளவு கோழி 100 கோழி வளர்த்து என் வீட்லயே ஒரு கோழி கூட நம்ம சாப்பிட முடியல. எதுவும் பிள்ளைகளாம் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இது என்னமோ ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு. அதனால நான் வந்து அதை அறுக்கவே இல்லை. நல்லா இருக்கு. அந்த கோழியை காட்டு கறியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. நல்லா இருக்கும். கறிலாம் நல்லா இருக்கு. அது வந்து என்ன செஞ்சா அப்புறம் இருந்து வந்து சே இது ஒரு நாத்தம் பண்ணு, இதையும் போய் நீ வளர்க்குற. அது கம்பி ஓட்டு உள்ளுக்குள்ளதான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நான். வீட்டுக்குள்ளே அங்கெல்லாம் வராது. அது தூக்கிட்டு போய் 2 சேவலை தூக்கி கொண்டு விற்றதுல 75 ரூபா. அப்போ அது எப்போன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1983.
அப்பதான் வாந்தி எடுத்துட்டு நான் சாப்பிடவே இல்லை. நான் தான் செஞ்சேன், சாப்பிடல. நான் சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லாரும் அப்படி சொன்னாங்க. என்ன பரிதா அமீர் ஐயூக்கான் ஐக்கான் கொண்டாட்டி மாமியா நாத்தனா 50 பேர் இருந்துட்டாங்கல்ல தேவத்தையா அந்த அவங்க வீட்டு வகை எல்லாம் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்பேன். கடாயை வளர்த்து அறுத்து அவளுக்கும் பிரியாணி போட்டு கொடுப்பேன். உப்பு கறி செய்வேன், உப்பு கண்டம் செய்வேன், போடுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை தட்டி தட்டி போட்டு சால்னா மாதிரி வைக்கலாம். தட்டி தட்டி போட்டு பருப்பு கொஞ்சம் போட்டு சால்னா மாதிரி வச்சோம்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது சால்னா அப்படி வாசமா, அது ஒரு வாசம் நல்லா இருக்கும். அதெல்லாம் செய்யணும், என்ன செய்ய முடியணும். ஒரு நாளைக்கு வாங்கி போட்டு காய வச்சிருவோம் வெயில் போடும்போது. சில காற்று அதே மாதிரி தட்டி போட்டு காட்டுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது, நல்லா சின்னிறமாயிடுச்சு வெங்காயம். இனி வந்து நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட் போடுறது தான். என் தங்கச்சி வந்து மரியம் எப்போ பார்த்தாலும் சுடிதார் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிச்சு. சேலை கட்டுங்க, சேலை கட்டி இந்த வீடியோவில் பண்ணுங்கன்னுச்சு. என் தங்கச்சி மரியம் சொன்னனால நான் எனக்கு சேலை கட்டேன். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 400 கிராம் போடுறோம். அது இஞ்சி எவ்வளவு, இதை எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இஞ்சி 200, பூண்டு 200. நல்லா கிண்டிடும். நல்லா கிண்டு. நல்லா கிண்டுறேன், செவக்க கிண்டுறேன். ஏலக்காய் பட்டை கிராம் அரைச்சது வாசமா இருக்கும். இல்ல சீரக சம்பா அரிசிக்கு கொஞ்சம் போடுவாங்க அரைச்சதுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சு இம்புடையும் சேர்த்து வச்சு நீங்க பங்கு வச்சிருங்க. எம்புட்டு பங்குன்னு பாருங்க. நீங்க எம்புட்டு அளவு நீங்க அரைச்சி வச்சு பாட்டில் கொட்டி வச்சிருங்க. உங்களுக்கு கறிக்கு கிரிக்கி எல்லாத்துக்கும் எடுத்து போடுங்க. நீ என்னென்னதுக்கு பட்டை புலங்குறீங்களோ அதை இப்படி எடுத்து எடுத்து போட்டுருங்க. ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு அள்ளி போட்டுருங்க. சின்ன மருமகள் வருது விளக்கு வச்சுட்டு. இவங்க விவசாயமும் பண்றாங்க. பாசி பயிர் போட்டிருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய், தக்காளி, வெண்டிக்காய் எல்லாமே போட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணி நல்லா செஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, அது சூப்பரா பிடிக்குது. அதனால ஒரு கை தக்காளி போட்டா பிடிக்காதுன்னு மாமி சொன்னாங்க. அதனால நடுவுல வச்சுட்டேன். அந்த நடுவுலயே வச்சுதான் இருப்பேன். அது வந்து திறந்துக்கிறோம். போகுதா? இப்ப பிடிப்பு போயிடுச்சு. அதே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அடுத்து போட்டுக்கலாம். அடுத்து போட்டு ஐடியா, நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க மாமி. எனக்கு கை ரொம்ப இதுவா இருந்துச்சு பிடிச்சிக்கிட்டு கிண்டுறதுக்கு. அது போட்டா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இல்ல நம்ம அடுத்து எப்படியும் போட தானே போறோம். அந்த வாசம், பச்சை வாசம் போடனாதான் பிரியாணியே நல்லா இருக்கும். இந்த இஞ்சி பூண்டுல தான் பிரியாணியோட டேஸ்டே அமையும். எலிஞ்சு வச்சு யூஸ் பண்ண சட்டி மேடம். இந்த மேடம் விட மனசு வரலையா உங்களுக்கு இந்த சட்டியை? இதை சுத்தியில வச்சே தட்டுங்க. நல்லா உள்ள நல்லா நெளிவு எடுத்துடலாம். அப்படியே தட்டி தட்டி விட்டுருவேன். போதாது, போது போடு. தக்காளியை போடு. இந்த ஒரு 2 ஸ்பூன் இதுல போடுறேன். 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கோம். எல்லா தக்காளியும் போடுறாங்க. தக்காளி எப்படி போட்டீங்க? தக்காளி 1/2 கிலோ. ஆமா, அதுவும் இது பண்ணிடுறேன். ஒட்டாது, நெளிவில் அப்படி. அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு. வான்கோழி ஏன்னா 2.5 கிலோ கிட்ட இருக்கு. இதை கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல உப்பு, இப்ப தயிர் எல்லாம் சேர்க்க போறோம். தயிர் 1/2 லிட்டர் தயிர். மிளகா பொடி அதுல 2 ஸ்பூன் போட்டோம். இதுல ஒரு 3 ஸ்பூன் போட்டோம். நல்லா 4 லிட்டர் போட்டோம். ஊறிடுச்சு, எடுத்து போடுறோம். அப்பவே ஒரு வச்சிருக்கோம். ஒரு போடு. இல்லை இது கோழி தானே. காலை பாருங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய காலாக இருக்கு. அப்புறம் அதுதானே அப்படித்தான் இருக்கும், பெருசாக இருக்கும். சின்ன காலை வரும். டீ கோழி எவ்வளோ பெருசாக இருக்கும் உங்களுக்கு? அந்த கோழி வேற அது வேற நல்லா நெஞ்சிலே அடிக்கும் காலத்துக்கு அந்த கோழி. உனக்கு நல்லா கிண்ட முடியலப்பா. இந்த வீடுங்க, நான் இப்போ கிண்டிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டீங்கப்பா, அவ்வளோதான் கிண்ட முடியும். நீங்கள் விடுங்க, நான் கிண்டிக்கிறேன். மல்லித்தலை ஒரு கட்டு கிண்டிட்டு போடு. அந்த தீ அடக்கிட்டியா? சரி. பச்சை மிளகாய் அது ஒரு 15 பச்சை மிளகாய் இருக்கு. உதடு ஒரு இது எரியுதுன்னு சாப்பிடுச்சு. இந்த குண்டு பச்சை மிளகா அவ்வளோ உரைக்காது. பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா, தயிர் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வச்சு நல்லா கிண்டி வச்சு பிடிக்காம கொண்டாம. சோத்துக்கெல்லாம் பார்த்துக்குவோம். உப்பு சோத்துக்கு சேர்த்து போடுறோம், எல்லாத்துக்கும் சேர்த்து. இல்லை சோறுக்கெல்லாம் பார்ப்போம். இதை பார்த்துக்குருவோம். இதை எப்படின்ட்டு இது நல்லா செல்லும். இது நல்லா மசாலா வதங்கணும்ல. வேணும் மாமி, நல்லா பெரிய கோழியாக தானே இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த கறி வந்து சீக்கிரம் வேகாது, அப்புறம் பிடிக்கு. அதுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டாத்தே அவி. அதை போட்டு சுற்றி நீ கிண்டி விட்டுட்டு அவிச்சு மூடி வச்சிருங்க, அவிஞ்சிடும். ஏன்னா இந்த கறி வேகிறது கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். இங்கே பாருங்க மாங்கண்டு மாமரத்தை பாருங்க, அழகு மாமரம்.
இப்போத்தே நல்ல இளங்கண்டு இளங்காலம் மாதிரி வளர்ந்து வருது. அப்புறம் நிறைய தென்னை மரங்கள் இருக்கு வரிசையா, ரொம்ப சூப்பரான காய் காய்க்கும். முன்னால மதுரசா, பின்னால கோவில். தூரமா இருக்கு. இது வந்து பெரிய இடம், ஏறி அங்கே மெயின் ரோட்ல இருந்த பெரிய இடம், அதனால வந்து தூரமா இருக்கு. பின்னால எல்லாம் நல்லா இந்த பாருங்க பாசி பேர் வச்சிருக்காங்க. ஆட்டுக்குட்டிக்கு வந்து இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மாடு, ஆடு, மாடு, கோழி, கோழி, வாங்கோழி, எல்லாமே எல்லா கோழியும் வளர்த்து வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல சூப்பரான இடம். இந்த கோழி வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கு. அதனால நீங்க வந்து நல்லா குக்கர்ல போட்டு அவிச்சிட்டு செய்யுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் தாளிச்சு விட்டோம், வேகவே மாட்டேன்ருச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால குக்கர்ல ஒரு 6 விசில் விட்டு தான் திருப்பி செய்யறோம். ஏன்னா ரொம்ப ரஃப்பா இருக்கு இந்த கோழி. பார்த்துட்டு இந்த தண்ணி ஊத்துற அளந்ததா? ஆமா, அளந்து வச்சிருக்கேன். அப்படி பிச்சத்தை வச்சுட்டேன், கொஞ்சோன்னு வச்சிருக்கேன். ஏன்னா இதுலயும் தண்ணி விட்டுருக்கு. அது அரிசி, பொடி அரிசி இல்ல, பார்த்தது இல்லை, வந்துடும் போது. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப அரிசி போட போறோம். தள்ளிக்கங்க கொஞ்சம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா அரிசியை போடுறோம். இல்லை உப்பு பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? கரெக்டாக இருந்துச்சுல? இருக்குது. நான் தண்ணி அப்புறம் பார்க்குறேன். அப்படியே கொட்டி விடு. லெமன், ஒரு லெமன் புழிஞ்சு விடுறோம். வெறுங்கையில் சோறு இருக்கு, அரிசி இருக்கு, கொதிக்குது நல்லா. அப்போ தீயை குறைச்சி குறைச்சி வச்சு கொதிக்க பிடிக்காது. இங்கே பாருங்கோ இந்த அழகை, என்ன மாதிரி வானவில் அடிக்குது பாருங்க. மேகங்களோட அழகா பாருங்க. புளு கலரு, எல்லோ கலரு, ரெட்டு கலரா இருக்கு. சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமை. மேகம் இருண்டுட்டு வருது, நல்ல மழை பெய்யும். அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால கிண்டி விட்டுருக்காங்க. தண்ணிலாம் வத்திருச்சு. ஒன்றா கொஞ்சம் தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கு. இப்போ நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றுறோம். 200 ml ஊற்ற போகிறோம். இதுக்கு நெய், இதில் வந்து நெய் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த அரிசியில் செய்கிற சாப்பாட்டுக்கு 200 ml ஊற்றிருங்க. வேணும் கொஞ்சம் வேகணும், நல்லா வேகட்டும். இருக்குமா பாருங்க, அழகா ஆட்டுக்குட்டி. எவ்வளவு ஆட்டுக்குட்டி போகுது. இல்ல அது அவங்க வளர்க்குற மேய்க்கிறத பாத்தியெல்லாம் எப்படி ஆட்டுக்குட்டி வளருது. ஆட்டுக்குட்டியை பாருங்க அங்க எப்படி நல்லா இருக்கு. நம்ம இருக்கிற ஊர்ல மனுஷன் வசிக்கிறது கூட இடம் பத்தாம இருக்கு. ஆமா, ஊர் சென்னையில இங்க வந்து நல்ல மண் வாசம் அடிக்குது. மழை பெய்யற மாதிரி இருக்கு, அந்த மண் வாசம் நல்லா இருக்கு. நெய் ஊற்றியாச்சு, நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போதான் மனமே வந்துச்சு, சோத்து மனமும் பிரியாணி வாசமே பத்தியா இப்போத்தே வந்துச்சு. சூப்பராக வரும். இவ்வளவு நேரம் வரல, வெந்துருச்சு, வாசம் வந்து முடிஞ்சிருச்சு பிரியாணி. பார்த்துக்கங்க, வாங்க சாப்பிட. வாங்கோழி பிரியாணி, சூப்பர் பிரியாணி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வச்சு நான் வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தான் சாப்பிட போகிறேன். நல்லா தம்மு இருக்கணும் கொஞ்சம். ஏன் கறி நல்லா மசன் கோழி கறியோட சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. எல்லா கறிக்கும் இது நல்ல டேஸ்ட். நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து ருச்சியாக இருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கறி வான்கோழி கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், இந்த கறி இப்போ வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால் சாப்பிட்டது. ஆனால் எல்லா கறிகளையும் விட மட்டனை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் தெரியுது. ஆமாம், எல்லோரும் இப்படி வாங்கி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த லெக் பீஸ் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் விரும்பி நல்லா சாப்பிடுங்க. வாங்கி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி வாங்கோலி வாங்கி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கா பாவம். அவனுக்கு கறியை வச்சு தீட்டிட்டு கூடாது போயிட்டு மதியம் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அதோட